everyone, welcome to Tensilier. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா shaded button hole stitch எப்படி போடுறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து நம்ம button hole stitchesல நிறைய டைப்ஸ் நம்ம பார்த்துட்டோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எப்படி button hole stitch, normal button hole stitch எப்படி போடுறது and double button hole stitch, striped button hole stitch இந்த மாதிரி நிறைய stitches வந்து நம்ம பார்த்துட்டோம் அதுல. So அதில் ஒரு type of stitch தான் வந்து shaded button hole stitch. நான் ஆல்ரெடி button hole stitches எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். இந்த button hole stitches எல்லாமே வந்து எங்கெங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃப்ளவர்ஸ் டிசைனு ஒரு ஃபெதர்ஸ் டிசைன்லாம் நம்ம போடும்போது கண்டிப்பாக இந்த button hole stitches எல்லாமே அந்த இடத்துல நம்ம போட்டிருப்போம். ஓகே, ஸோ இது பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். நம்ம இந்த ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து நான் ஆல்ரெடி கிளாஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். இங்கே ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை தான் நம்ம போட போகிறோம். ஓகே, ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச், அதாவது ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி பட்டன் ஹோல் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து நம்ம போடுறது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு 2 லைன் போட்டுட்டு நம்ம ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, நான் ஆல்ரெடி அதுலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி பக்கத்தில் எப்படி போடுறது அண்ட் தள்ளி எப்படி போடுறதுன்ட்டு. நம்ம கொஞ்சம் தள்ளி போடும்போது கொஞ்சம் க்ராஸாக போடுவோம் இல்லையா, ஸோ பக்கத்தில் போடும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பக்கத்தில் போடும்போது இங்கே ரொம்ப கிட்ட போடுவோம் ஸ்டிச்சஸ் எல்லாமே. ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், கீழே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மேலே அதாவது சென்டரில் நீங்கள் வந்து இந்த 2 லைன் போடுறதுக்கு பதிலாக 3 லைனாக கூட போட்டுக்கலாம். ஓகே, பிகினர் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 லைன் போட்டு ட்ரை பண்ணலாம். இன்னொரு லைன் வந்து சென்டரில் போட்டுக்கோங்க, ஏன்னா சென்டரில் ஒரு ஸ்டிச் போடுறோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்டிச்சை வந்து உங்களுக்கு அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் வரணும், ஒரே அலைன்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சென்டரில் ஒரு லைன் போட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் பாருங்கள், கீழே லைனில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை எடுத்து சென்டரில் ஒரு ஸ்டிச் அண்ட் மேலே வந்து அங்கே ஒரு ஸ்டிச் போட்டு அங்கேருந்து டேரெக்டாக கீழே வந்து ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். ஓகே, இப்படி மேலேருந்து கீழே த்ரெட்டு வரும்போது நம்ம என்ன பண்ணோம், நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, ரொம்ப நம்ம கீழே பிடிச்சிருக்கோம் இல்லையா த்ரெட்டு, ஸோ அந்த த்ரெட்டு வந்து ரொம்பவே லூஸாக பிடிக்கணும். ஓகே, நல்லா ஃப்ரீயாக பிடிக்கணும். நம்ம அப்படி இழுக்கும்போது த்ரெட்டு ஃப்ரீயாக வரணும். அப்படி இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னா 2 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த 2 லைனில் வந்து ஸ்டிச்சு போடும்போது உங்களுக்கு கிளாத் வந்து சென்டரில் சுருங்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஸ்டிச்சஸ் எப்படியுமே நல்லா ஃப்ரீயாக போடுங்க. ரொம்ப இழுத்து பிடிச்சி ஒரு செயின் ஸ்டிச்சாக இருந்தாலுமே அதுக்கு இதுதான் பேசிக். ஸோ நீங்கள் போடும்போது நீங்கள் ஜரி த்ரெட்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி போடும்போது கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல சுருக்கம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப லூஸாக பிடிச்சி த்ரெட்டை வந்து லூஸாக பிடிச்சி நீங்கள் ஸ்டிச்சஸ் எல்லாமே போடணும். ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ்க்குமே இது அப்ளை ஆகும். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே தான் வந்து நம்ம ஷேட் கொடுக்க போகிறோம். அதை எப்படி கொடுக்குறதுன்றது பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட்டில் வந்து என் நாட் போட்டு அந்த ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோலை நம்ம முடிச்சிட்டேன். இப்போது ஷேடட் பட்டன் ஹோலுக்கு இதுக்கு கான்ட்ராஸ்டான ஒரு கலர் எடுத்துக்கோங்க. ஓகே, கான்ட்ராஸ்டான நான் வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த இடத்துல லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை போடலைனாலும் ஓகே. ஏன் அப்படின்னா பாருங்கள், மேலேருந்து நம்ம த்ரெட் எடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ அந்த இடத்துல லாக் ஸ்டிச்சோட பர்பஸ் என்னது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். லாக் ஸ்டிச் வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னா த்ரெட்டு நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக லாக் போடுறோம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நம்ம கீழே மறுபடியும் அகெயின் த்ரெட் எடுத்துகிட்டு வந்து லாக் ஸ்டிச் போடுறதுனால நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது லாக் ஸ்டிச் போடணும் அப்படின்றது அது உங்களோட விஷ் தான். ஓகே, ஸோ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஸ்டிச், அதாவது ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நடுவில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, ஸோ அதில் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நடுவில் நாம் வந்து இந்த கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட்டை வந்து ஒரு ஷேட் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம எப்படி போட்டோம், அந்த அதாவது அதாவது நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டதை எப்படி போட்டோம், மேலே அப்படி இங்கே பாருங்கள் நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணி கீழே இருக்க த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு வந்து அப்படியே கீழே இழுத்து ஒரு ஸ்டிச்சு போடுறோம். ஓகே, இதுக்கு பேர் தான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச். ஸோ இது வந்து நடுவில் கொடுக்குறனால ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம ஷேட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி இருக்கிற கலருக்கு. ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்.
ஓகே. ஸோ இப்போ நான் இப்போ உங்களுக்கு சொல்கிற மெத்தட் உங்களுக்கு புரியுது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நான் இன்னுமே வந்து டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னாலும், இல்லை நான் சொல்கிறதுல ஏதாவது குவரிஸோ இல்லை நீங்கள் அப்படி மாற்றிக்கலாம் இப்படி மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு அட்வைஸ் இருந்தாலுமே கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் இதுக்கு மேலே நான் போடுற வீடியோஸில் அதெல்லாமே நான் வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும். அது வந்து ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே சொன்னால் தான் எனக்கு தெரியும். அண்ட் நான் வந்து ரெகுலராக வந்து ஸ்டிச்சஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களுக்காக. கண்டிப்பாக அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து நான் இப்போது ட்ரேஸ் பண்ணுறதுக்கு வீடியோ எடுத்து வைக்கிறேன் போடுறேன் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ நான் எடுத்து வச்சுட்டேன். பட் அதை எப்போ அப்லோட் பண்ண போகிறேன்னு தான் எனக்கு தெரில. சப்போஸ் அந்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இந்த த்ரெட் ஸ்டிச்சஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக உங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். உங்களுக்கு அது முன்னாடியே வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நம்ம முடிச்சாச்சு. இதுக்கு பேர் தான் வந்து ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச். இதுக்கு வந்து நீங்கள் கான்ட்ராஸ்டான கலர்ஸான த்ரெட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்போ தான் இதோட லுக் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி சேமாக இருக்கிற கலர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது இந்த ஸ்டிச். ஓகே, ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து வேறு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுனாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதுக்கு மேலே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.